வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை எக்காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். நல்ல கரங்களை தட்டி praise the Lord. ஹalleluya 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 ஹalleluya. நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை உள்ளவங்க எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறீர், எங்களை நடத்துகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய தெய்வீக பிரசனம் எங்களை மூடி இருப்பதற்காக உடைய வார்த்தையை கொண்டு உடைய பிள்ளைகளோடு பேசுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லு பாப்போம். நல்லா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இந்த வாயில் இந்த 3 வார்த்தை 3 எழுத்து ஆ மே இன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐயோ ஐயோன்னு போட்டு பழகுன அந்த வாய் ஆமேனுக்கு வராது சீக்கிரம். நம்ம பாருங்களேன், யாரை எடுத்தாலும் உலகத்தான் அப்படித்தான், நம்மளும் அப்படி ஐயோ அம்மா ஐயோ அப்படி தான் பேசுகிறோம். அதுவே பெரிய ஆபத்தான வார்த்தைகள். ஆனால் இந்த ஆமேங்கிற வார்த்தை பிதாவேங்கிறப்ப ஆமேன்னு வந்துடணும். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடணும். அப்படின்னா நம்ம முன்னே போயிட்டே இருப்போம். ஒரு ஜபத்தை முடிக்கும் பொழுது எல்லாரும் ஆமேன்னு சொல்லணும். அதான் அந்த ஜபம் உங்களுக்கு வேலை செய்யும். உங்கள் வீட்டுக்கு வரும்போது யாராவது உங்களுக்கு வாழ்த்துறாங்க அப்படின்னா ஆமேன்னு சொல்ல கற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதெல்லாம் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுவோம், அபியாசிப்போம், வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ்வோம். ஆமென். சபை கூடி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருதலை நான் விட்டுவிடவே கூடாது. காது குத்து கல்யாணம் அதெல்லாம் அப்புறம்தான். உங்களுக்காக 5:30 மணிக்கே ஆரம்பிக்கிறோம். ஆமென். ஆகவே முதல் அன்னைக்கு முடியல, 2வது அன்னைக்கு வரலாம், இல்லை 2க்கு முடியல மாலையில் வரலாம். அதனால் சபை கூடி வருதலைங்கிறது ஏதோ போகிற போக்கில் அப்படி போகிறதில்ல. நமக்கண்டு நியமிக்கப்பட்ட அந்த ஸ்தலத்தில் போய் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காணப்படணுங்கிறது தான் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சரி. அப்போ ஆண்டவர் நம்மளை சபையில் நாட்டி வச்சிருக்கிறார். அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் உங்கள் கால் இங்கே தான் நிற்கணும். முதல்ல ஆலயத்தில் தான் நிற்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு அந்த ஆலயத்தை 3ஆம் பட்சமாக நினச்சிடக்கூடாது. தாவி சொல்கிறான் பாருங்களேன், அவன் சாதாரண ஒரு மனிதன். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என் உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்பினது அப்படிங்கிறான். அப்போ ஆலயத்தின் மேலே யார் ஒருவருக்கு மகிழ்ச்சி உண்டாகுதோ அவங்க தான் ஆலயத்தில் நன்மை அடைய முடியும். நம்ம நன்மை வேறு எங்கேருந்து அடைய முடியாது. எப்படி சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க சரி நன்மைகளை அறுத்தால் அற்ப பிரயோஜனமானு கேட்குறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்கள் ஞான நன்மைகளை விதைச்சதுனால தான் நீங்கள் சரி நன்மையை அறுக்கிறீங்க. அதனால் அதிலிருந்து நான் எங்களுக்குன்னு பெற்றுக்கொள்வதற்கு உரிமை உண்டு அப்படின்னு இன்னொரு மொழியாக்கத்தில் சொல்கிறார் பவுல். அப்போ இந்த ஞான நன்மைகள் ஆண்டவர் சமூகத்தில் கூடி அவரை பாடி ஆராய்ந்து ஜெபித்து அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை நம்முடைய மனதிலே கொண்டு நான் வாழ்வோம். அப்படின்னா இந்த ஞான நன்மைகள் தான், ஆவிக்குரிய நன்மைகள் தான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு அறுவடை செய்யும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சபை கூடி வருதலை சிலர் அப்படின்னு ஆதி திருச்சபையிலே இது நடந்திருக்கு. அதுதான் எபிரேயரில் அங்கே சொல்றார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு அது முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை போகிற போக்கில் அல்ல, அவன் வர்ற வழியிலே அவன் பக்கத்தில் இருக்க நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னு போனீங்கன்னா அது நல்லதல்ல. அது நம்மளோட வாழ்க்கையிலே
நம்மளை முன்னோக்கி போக முடியாது, பின்னாடியே கொண்டு போயிடும். அதனால் சபை கூடி வருதல் அப்படிங்கிறது நம்ம ஆண்டவருடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. நம்முடைய பார்வையில் அப்படி இருக்கட்டும். கர்த்தர் நம்மளை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 3. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பவுல் ஒரு காரியத்தை திருச்சபைக்கு எழுதுகிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இந்த கலாத்திய திருச்சபை பவுலால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருச்சபை. அவர் கிருபையின் சுவிசேஷத்தை அறிவித்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற அஸ்திபாரத்தை போட்டு இந்த சபை கட்டப்பட்டு வருகிற பொழுது, இந்த சத்தியத்துக்கு புறம்பாக இன்னொரு போதனை இந்த திருச்சபைக்குள்ளே பிரவேசிக்கிற அங்கேயே இதில் அதைத்தான் அவர் சொல்லிகிட்டே வர்றார். சொல்லிட்டு வரும் புத்தி இல்லாத கலாத்தியர் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நான் உங்கள் வாழ்க்கையில் சத்தியத்தை நான் உங்களுக்கு போய்த்திருந்தேனே, இப்பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரை நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக. அப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாகங்கிற வார்த்தையை சொல்லிட்டு என்ன சொல்ல வரா பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்ப எது சத்தியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுதான் சத்தியம். அப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால எனக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பூரா கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பின்னாடி வரப்போற மகிமை சொல்லிட்டே வரார். அந்த மகிமை இங்கே கிறிஸ்துவின் அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இங்கே ஒரு காரியம் சம்பவிக்கிறது. என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்துக்காக ஒருவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்டதினாலே என்னுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது, எனக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். நான் அந்த சிலுவையின் மூலமாக தேவனுடைய நீதி ஆக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஏற்புடையவன் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அதான் சத்தியம். அப்ப சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க அப்படின்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படிங்கிறார். அப்ப நீங்களும் நானும் இந்த இயேசு இதற்காக சிலுவையில் பாருங்களேன், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நமக்கு போதிக்கிறது. இயேசு எப்படி சிலுவையில் அறையப்பட்டார், அவர் சிலுவையிலே எப்படி பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார், மனுக்குலம் அவருக்கு என்னென்ன தீமைகளை செய்தது, அவர் எப்படி மரித்தார், கல்லர்கள் நடுவில் என்ன செஞ்சார், அடுத்து மடித்த ஆண்டவர் எப்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இதை போதிக்கிறது. ஆனால் நிருபங்கள் எதை போதிக்கிறது அப்படின்னா, அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது. இது அங்கே இல்லை. அங்கே எப்படி சிலுவையில் அறையப்பட்டார், எப்படி மரித்தார், எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார், எப்படி உயிர்த்தார், அது அங்கே போதிக்குது. அது எப்படிலாம் பாடுகளுக்கு உட்படுதான் சொல்லிட்டே வர்றார். ஆனால் அந்த பாடுகளினால் வருகிற ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத இந்த நிருபங்கள்ல பாமை முக்காவாசி அப்படின்னா நம்ம பவுல் எழுதுற நிருபம். பவுலுக்கு தான் முதல்ல அந்த சிலுவையினால் வருகிற ஆசீர்வாதத்தை பரிசுத்தாவின் வெளிப்படுத்த அந்த கலாத்தியர்ல நீங்க போனீங்க அப்படின்னா, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்களேன். கலாத்தியர் 1:14. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக, நல்லா கவனிங்க, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது, உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் கொஞ்சம் இறக்கி விட்டுல சார், எனக்கு முன்னே அப்போஸ்தலனானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி தம்முடைய குமாரன் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்தபோது, நான் அதை பத்தி சொல்லியிருக்கிறேன். எனக்குள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நமக்குள்ள இயேசு வெளிப்படுத்தணும், நமக்குள்ள இயேசு வெளிப்படுத்த, ஆண்டவரே எனக்குள்ள நீங்க வெளிப்படணும், ஆண்டவரே நீங்க வெளிப்படணும். இப்படி ஜெபிக்கிறதுனால வெளிப்படுமானா வெளிப்படாது. இதை சரியா புரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்ட பொழுது
பிரியமா இருந்த போனா அவருடைய உள்ளத்துல ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டார். என்ன? குமாரனை பற்றிய சுவிசேஷத்தை பவுலுக்கு வெளிப்படுத்த. இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டதினால் மனுக்குலத்துக்கு என்ன உண்டாயிருக்கிறது, அவர் மரித்ததினால் என்ன, அவர் அடக்கம் பண்ணப்பட்டதினால் என்ன, அவர் உயிரோடு எழுந்ததினால் என்ன அப்படிங்கிற இந்த சத்தியத்தை யாருக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னா பவுலுக்கு தான் வெளிப்படுத்தினார். பேதுரு யோவான்லாம் சில காரியங்களை பேசுறாங்க. ஆனா இந்த சிலுவையினால் வருகிற மேன்மையை குறித்து, அவர் அடக்கம், அவருடைய உயிர்ப்பு, அவருடைய பாடுகள், அதனால் வருகிற ஐக்கியம், அதனால் வருகிற மகிமை, இதையெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா பவுலுக்கு தான் சொல்றாரு. அதான் சொல்றாரு, அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுள்ளம் கொண்ட பொழுது நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே இருந்த அப்போஸ்தலருக்கு போகாமல் அரபு தேசத்துக்கு போனேன் அப்படிங்கிறார். அப்ப அரபு தேசம் எங்கே இருக்கு? சீனாய் மலை. சீனாய் மலை என்ன இருக்கு? மோசே 10 கிரபனை வாங்கின இடம். அப்ப பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஒரு காரியத்தை ஆண்டவர் பவுலுக்கு வெளிப்படுத்துறாரு. பவுல் என்ன பண்ற, அந்த காரியத்தை கேட்ட உடனே பார்த்த உடனே யாருக்கிட்டையும் போகாம அங்கே போய் 3 வருஷம் கழிச்சு வந்தேன் அப்படிங்கிறார். அப்ப சிலுவையினால் வருகிற மேன்மை என்ன, சிலுவையில இயேசு அறையப்பட்டதினால் எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பாருங்க, அப்ப சுவிசேஷம் 4மே இயேசு எப்படி சிலுவையில் அறையப்பட்டார், எப்படி அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள், எப்படி மரித்தார், மரித்தவளை எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார், எப்படி 3 நாள் உயிரோடு இருந்த பொழுது என்னென்ன சம்பவித்தது அப்படிங்கலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன, இதனால் மனுக்குலத்துக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நிருபங்கள் போதிக்கிறது. அப்ப நீங்களும் நானும் இந்த நிருபங்களை நன்றாய் நாம் அறிந்து கொள்ளணும், நல்லா வாசிக்கணும். நல்லா கவனிங்க. சரி, இப்ப வேதத்துல அறிந்து கொள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. ஆபிரகாமை அறிந்து கொள்ளுங்கள், தாவீதை அறிந்து கொள்ளுங்கள் சொல்லல. பவுல் சொல்றாரு, நீங்கள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப எதை பவுல் அறிந்து கொள்ளும்படி சொல்லுகிறார் அப்படி என்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. அறிந்து கொள்வது என்பது வேறு, தெரியும் என்பது வேறு. இப்ப ஒருத்தர் உங்களை கேட்கிறோம், இந்த மாதிரி இவரை தெரியுமா அப்படின்னு. தெரியும்னு சொல்றீங்க, அவரை பத்தி அறிந்திருக்கிறதா தெரியாது. ஏன்னா அவரோட பேசின கிடையாது, பழகின கிடையாது, அவர் அறியல. அப்ப உங்களுக்கு இந்த ஆளை தெரியுமா அப்படின்னா தெரியும்னு சொல்லுவீங்க. ஆனா அவரை பத்தி அறிகிறது அப்படிங்கிறது யார் அவர்களோடு கூட பழகிறார்களோ அவர்கள் தான் அவர் அறிய முடியும். அப்ப அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ வட்டாரங்கள் இயேசுவை தெரிந்திருக்கிறார்கள், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் இரட்சகர், இவர்தான் சிலுவையில் அறையப்பட்ட தெரியுது. ஆனால் அதனால் என்ன எனக்கு அப்படிங்கிற அந்த அறிவு நிறைய பேருக்கு கிடையல. அதனாலதான் நான் ஒரு காரியம் பண்ணல, ஒரு குறிப்பிட்ட திருச்சபையார், ஆண்டவரே நீ சிலுவையில் அறைய எங்களுக்காக நீ ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, சிலுவையில் எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இப்படி சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் சிலுவையில் அறையப்பட்டாங்கிறது தெரியுது, ஏன் அறையப்பட்டாருங்கிற அறிவு இல்லாதனால தான் நாங்களும் ஒப்பு கொடுக்குறோம், எங்களை சிலுவையில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை சிலுவையில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டு, இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒப்பு கொடுத்தாங்களா அப்படிங்கிட்ட நடந்துச்சாலும் கிடையாது. ஏன்னா சிலுவையிலே அவர் அறையப்பட்டதுனால அந்த அறையப்பட்டதின் நோக்கத்தை திட்டத்தை அறிகிற பொழுதுதான் நான் யாரு, அவர் அறையப்பட்டது எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியும். அதனால பவுல் சொல்றாரு, அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் வெளிப்பாட்டையும். அப்ப பேதுரு ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுரு மாம்சம் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலை, பிதா உனக்கு என்னை வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்டாருங்கிற அந்த சத்தியத்தை நாம் வெளிப்படுத்தப்பட்டு அறிந்து கொள்ளுகிற பொழுது இயேசு சிலுவையில் அறையப்பட்டதினால் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம். அதன் மேல நம்முடைய ஒரு நம்பிக்கை இருக்கு, அது நிச்சயமா என் வாழ்க்கையில உண்டா. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் சிலுவையில் நமக்காக ஒரு பெரிய விளக்கரையத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானிக்கிறேன். அப்ப ஆபிரகாமை தெரிஞ்சுக்கலாம் என்ன, அதுக்கப்புறம் வந்த ஆட்கள் அப்புறம் நமக்கு தெரியலாம், தெரிஞ்சுக்கிறேன் எல்லாத்தையும். ஆனா அவர்கள் அறியனால எனக்கு என்ன பயன்?
அப்படி போனா நிறைய தப்பான காரியங்கள் அங்கே இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துட்ட எந்த நெகட்டிவ் பார்க்கவே முடியாது. இப்ப ஆபிரகாம் பத்தி நீ அறியும் பொழுது நல்லது இருக்கு, தீயது இருக்கு. இப்ப ரெண்டையும் நீ அறிஞ்சுக்கிட்டே இருந்தீங்க, நீங்க அப்படியே தடுமாறிட்டே இருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு தெரியணும் எப்படி அவங்க வெற்றியா வாழ்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிய வேண்டியவர் யார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவர் எதற்காக பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததினால் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த சிலுவை எனக்கு எதை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க அறிகிற பொழுதுதான் அறிய அறிய சொல்ல பாருங்க, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. அப்ப இந்த சிலுவையில இயேசு அறையப்பட்ட காரியங்களை நாம கேட்டு 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 அதை அறிய அறிய அதை அறிய 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 வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். அப்ப இன்னைக்கு அறியாதனால அவங்களுக்கு என்ன செய்யல, இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அதனால இன்னும் பழைய மனிதர்களாக வாழ. எப்படி சொல்ற ஆண்டு சொல்ற பாருங்களேன், கடல் கலந்து போய் தான் மார்க்கத்தனாக முடிய அவனை கொண்டு வர்றீங்க, கொண்டு வந்துட்டு அவனை முன்னையும் நரகத்தின் பிள்ளை அதிகம் மாற்றி விட்டுறீங்க அப்படின்னா. அப்ப எல்லாரும் ஊழியம் செஞ்சு மக்களை கொண்டு வர்றான், கத்த நல்லவர்னு கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படி கலாத்தியா திருச்சபையில் அந்த நாட்களிலே பக்க வழியா நுழைந்தவர்கள் போல இயேசு சிலுவையில் அறையப்பட்டாங்கிறது அறியாம புரியாம இன்னொரு காரியத்தை உள்ள கொண்டு வந்தாங்களோ அதே போல கொண்டு வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க, வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தியாகத்தை பத்தி பேசுறாங்க ஒழிய, தங்களுடைய அர்ப்பணிப்பை பத்தி பேசுறாங்க ஒழிய, இயேசு நமக்கா எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறார், அவர் எனக்கா எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிய தவறிவிட்டோம். அதை கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு தெரியல, புரியல, ஏதோ போயிட்டே இருக்கிறோம். யாரை எடுத்தாலும் நாங்கள் அப்படி பண்ண இப்படி பண்ண இதை பண்ண அதை பண்ணோம், இப்படி தங்களுடைய தியாகத்தையும் தங்களுடைய அர்ப்பணிப்பையும் தங்களுடைய பிரயாசத்தை பற்றி பெருங்கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்முடைய பிரயாசம் நம்முடைய தியாகம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு முன்பாக இவர் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க நாம் அறிஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த பூமியிலே அந்த தியாகம் எதற்காக பண்ணினார் என்பதை நாம் அறிகிற பொழுது அதனால் வருகிற வாழ்வை மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பவுல் சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவர்கள் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் பிரத்யட்சமாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படிங்கிறார். அப்ப இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். எப்படி சொல்றா பாருங்களேன், யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க. யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நியாயப்பிரமாணம் எந்த போதனை கலாத்திய திருச்சபைக்கு எடுத்ததோ அந்த போதனை மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது. அப்படி நியாயப்பிரமாணம் என்ன அப்படின்னா, நாம யாருங்கிறத அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது. இல்லாட்டா பாவம் இன்னதுன்னு தெரியறதுக்காக கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் வந்தாலும் என்ன வந்துச்சு அப்படின்னா, பாவம் என்னது தெரிய வந்துச்சு உலகத்துக்கு. இப்ப நியாயப்பிரமாணம் வரல அப்படின்னா பாவம்னு தெரிய வராது. சரி, இப்ப நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஆனா சொல்றாரு, ஆமென், கிருபையும் சத்தியம். அப்படின்னா கிருபையாய் மனுக்குலம் அடைய போகிற, சிலுவையின் மூலமாய் அடைய போகிற அந்த சத்தியத்தில் அறிந்த வாழ்க்கையை கொடுத்தது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அப்ப தேவன் மனுக்குலத்தை பார்ந்து வைத்த அந்த கிருபை நிமித்தம் தம்முடைய குமாரனை இயேசுவை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால அவர் மூலமா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாயின அப்படிங்கிறார். அப்ப நாம் அடைய வேண்டிய வாழ்வை, பெற வேண்டிய வாழ்வை, நாம் போக வேண்டிய அடைய வேண்டிய எல்லைகளை நாம் அடைவதற்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கிருபையாய் சத்தியத்தின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீ அறிந்து கொள்ள. அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படிங்கிறார். அப்ப அதை விட்டுட்டு இன்னொரு காரியத்தை கேட்கும் பொழுது சொல்றாரு, நீங்கள் பட்ட பிரயாசம் எல்லாம் விருதா போயிருச்சு. எப்படி சொல்றாரு, 3 வசனத்துல வாசிங்களேன். 3 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, நீங்கள் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்று, அவைகள் வீணாய் போயிற்று. அப்படி எப்படி சொல்றா பாருங்களேன், நீங்க பட்ட பாடுகள் எல்லாம் இதனால என்ன ஆயிடுச்சு, வீணா போச்சு. அப்படின்னா எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. அது மாத்திரம் இல்ல, அடுத்து சொல்றாரு, நான் உங்களுக்காக பட்ட பிரயாசம் எல்லாம் வீணா போயிருச்சு அப்படிங்கிறார். இப்ப அவங்க பட்ட பிரயாசம் வீணு. பவுல் இவ்வளவு தியாகம் பண்ணி அடி வாங்கி மிதி வாங்கி
போய் போட்ட சுவிசேஷ அஸ்திவாரம், அவர் போட்ட காரியங்கள் எல்லாம் வீணு சொல்றார். கடைசியா நீ நியாயப்பிரமாண கிரியைக்காரி, அவர் சாபத்துக்கு உட்பட்டிருக்காரு. அவர் சிலுவையை அறையப்பட்ட இயேசுவை விட்டுட்டு இன்னொன்று காரியத்தை கொண்டாந்து போதிக்கும் போது அதை கேட்டுட்டீங்களே, உங்களை மயக்கினவன் யார் அப்படிங்கிற சொல்ற. அப்ப நீங்கள் நான் செய்ய வேண்டிய என்ன அப்படின்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதினால் எனக்கு உண்டாயிருக்கிற காரியம் என்ன? சரி பாருங்களேன், இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் விசுவாசிப்பதனால் நாமும் சிலுவையில் அறையப்பட்டோம். எப்படி சொல்ல பாருங்க, நீங்க வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்களேன். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார், சிலுவையிலே அறைந்திருக்கிறார். நல்லா கவனி. இப்ப இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். இப்ப இந்த பாவம் தன்னுடைய ஆசை இச்சைகளை என்னிலே நிறைவேற்றி கொண்டே இருந்தது. உங்கள எல்லாருக்குள்ள நிறைவேற்றிட்டே இருந்துச்சு. இப்ப என்றைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, ஆமா இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். சொல்லுங்க எல்லாரும், இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சரி, இப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறத அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற நமக்கு என்ன அப்படின்னு அவன் சொல்லுது, அவருடைய மக்களாய் கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப இயேசு என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்கிற பொழுது நீங்க ஆட்டோமேட்டிக் யார ஆகுறீங்க அப்படின்னா, நானும் அந்த பாவ இச்சைகள் எனக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு பாருங்க, அதுக்கு எல்லாவற்றிற்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்ப நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துவுடைய நான் என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். சொல்லுங்க, சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிற பொழுது அப்ப நீங்க யாரா மாறுறீங்க அப்படின்னா, நீங்களும் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக. எதற்கு? எந்த பாவம் தன்னுடைய ஆசை இச்சைகளை நம்மளை நிறைவேற்றி கொண்டிருந்ததோ அதனுடைய விளைவு வியாதி, வேதனை, வறுமை, தரித்திரம். அப்ப இது எல்லாவற்றுக்கா நீ யாரா இருக்கிறீங்க அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இப்ப இந்த விசுவாசம் எனக்குள்ள வர என்ன, ஆண்டவர் நான் சிலுவையை ஒப்புக்க, அதனால இல்லை. இன்னைக்கு அறைய தெரியாம சும்மா உட்காந்துக்கிட்டு பாருங்களேன். கடந்த நாட்களில் நான் ஒரு சின்ன ஒரு செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தோம். அது சொல்றார், இயேசு மெய்யான திராட்சை செடி, நாம கொடி செடியில் நிலைத்திருக்கணும். நீங்கள் 50 வருஷமாக நிலச்சிருந்தாலும் 51ஆம் வருஷத்தில் வெட்டி விட்டாலும் அது பட்டு போயிடும். நீங்கள் ஆரம்பத்தில் நிலச்சிருந்தீங்க, இப்போ ஆண்டவரோடு தூரமாக போயிட்டீங்க. இப்போ அவரோடு கூட அந்த உறவில் நீங்கள் இருக்கணும். இப்போ எல்லாரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், அந்த உறவை தாங்க ஆண்டவரே, அந்த உறவில் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நாங்கள் அந்த உறவில் நடக்கவே நடக்காது. என்ன அப்படின்னா, அவர் மெய்யான திராட்சை செடி, நான் அவருடைய கொடியா இருக்கிறேங்கிற இந்த விசுவாசம் தான் இந்த உறவுல என்னை என்றென்றைக்கு வாழ வைக்கும். இப்ப யார் சொன்னா உங்களை அந்த உறவுல வந்து தூரம் போயிட்டீங்க அப்படின்னு? இதெல்லாம் பிசாசுடைய உபதேசம். நீங்க புரிஞ்சுக்கிறேன். யார் இப்ப நானே தப்பே பண்ணாலும் அந்த உறவுல இருந்து நான் போகவே இல்லை. நான் யாரு? அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்க திராட்சை செடியா இருக்கிறேன். அவர் செடி, நான் அவருடைய கொடியா இருக்கிறேன். இப்ப இந்த உறவு, இந்த ரிலேஷன்ஷிப்பை எவராலும் தடுக்கவே முடியாது. அப்ப நீ 10 வருஷமா இருந்து 11 வருஷம் வெட்டப்பட்டாலும் நீ கனி இல்லாம போயிடுவ, வாடி போயிடுவ, வதக்கி போயிடுவ அப்படிங்கிற போதனை மிகப்பெரிய ஆபத்தானது. இப்ப கண்ணீரோடு ஜெபம், அழுது ஒப்பு விடுங்க, அழுது ஒப்பு விடுங்க. ஏன் யோசிச்சு பாருங்களேன். அந்த இடத்துல வந்து உட்காந்து எதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆண்டவரோடு கூட இருக்கிறதுனால தான், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால தான் கடவுளை தேடி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நான் வந்து நீங்க அவரோட உறவுல வெட்டப்பட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நீங்க என்ன சினிமா தேட்டர்ல உட்காந்துருக்கிறீங்க, சர்ச்சில் தானே உட்காந்துருக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க, ஆண்டவரை தேடி வந்துருக்கிறீங்க. அப்போ உங்க உறவு துண்டிக்கப்படுறது எவன் சொல்லுவான்? யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படித்தான் அன்றைக்கு சொல்லி விட்டானுங்க. அது இன்றைக்கு அதிகமா வருது பாருங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பையன் தம்பி ஒருத்தர் சொன்னான், ஒருத்தர் நீங்க பொய் சொன்னீங்க அப்படின்னா செத்து போயிருவீங்க அப்படின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அனனியா சப்ரால வச்சு பேசுறார். இப்ப இந்த அம்மா ஆல்ரெடி ஏற்கனவே பொய் சொல்லியிருக்கு, 2-3 காரியத்துக்கு பொய் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த போதனை கேட்கும் பொழுது அவங்க அறியாமலே ஒரு விதமான பயம், ஒரு நடுக்கம் ஆட்டோமேட்டிக்காக உண்டாயிருச்சு. நம்மளுக்கு அப்படி ஆகிருமோ
அப்படிங்கிற பயத்திலேயே அவங்க மறுபடியும் மறிச்சிட்டாங்க அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம ஏதாவது நேரத்தில் போய் அந்த இடத்துல நடந்த காரியங்களே வேற. இப்போ அந்த சம்பவத்தினால நடந்தது என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளோ பெரிய வெளிப்பாட்டை பேதுரு கொடுக்கல பாருங்களேன். பின்னாடி வந்த சொல்ற எல்லாரும் கடையன வந்த மனுஷன் இவங்கெல்லாம் முன்னாடி அவரோடவே இருந்து அவரோட சாப்பிட்டு அவரோட படுத்து அவரை கண்டு பார்த்து தொட்டு எல்லாம் பண்ணானுங்க. அவங்களுக்கு கிடைக்காத, பேதுரு கிடைக்காத பாக்கியம் யார் கிடைச்சிருக்கு? கடையன வந்த இவருக்கு அவர் சிலுவையை பற்றி காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்புறம் சொல்லிட்டு சொல்றார் அந்த 3ஆம் அதிகாரத்தில், கலாத்தியர் 3:2 வசனத்தை வாசிங்களேன். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்று. இப்ப விசுவாசத்தினாலே நாம் பிழைப்போம், அதனால நாம் ஆசீர்வதிக்கப்படுவோங்கிற இந்த மாபெரும் சத்தியத்தை பழைய ஏற்பாடு ஆபத்து மூலமா முன்னறிவிக்கப்பட்டதை முதல்ல வெளிப்படுத்த இந்த வார்த்தை எவருமே யூஸ் பண்ணல. யாருன்னா பவுல் தான். ரோமர், கலாத்தியர், எபிரேயர்ல இவர் தான் யூஸ் பண்றாரு. அப்ப விசுவாசத்தினால் நாம் வாழ போகிறோம் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தப்பட்டது யாருக்கு? பவுலுக்கு. பேதுரு கிடைக்கல. அப்ப நாம கேட்கிற இந்த காரியங்களை கவனமா புரிஞ்சுக்கிறேன் நம்ம. அவ இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னா நீங்கள் நான் யாரா இருக்கிறோம்? இயேசு எதற்காக அறையப்பட்டார்? மனுக்குலத்தின் பாவத்துக்காக. ஏன் பாவத்தின் தண்டனை யாருக்கு? நீங்கள் நான் தான் பாவி, தண்டனை சுமக்க வேண்டியதுனா. ஆனா தண்டனை அவர் சுமந்துட்டாரு. அவர் சுமந்ததன் விளைவு என்ன அப்படின்னா, நான் அவர் விசுவாசிக்கிறதுனால நானும் சிலுவையில் அறையப்பட்டவனாக, நானும் உலகத்தின் பாவ இச்சைகளுக்கு அவன் சிலுவையில் அறையப்பட்டவனாக நான் இருக்கிறேன். அவர் செஞ்சது, அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டது அவரு. நான் விசுவாசிக்கிறதுனால நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னா, அந்த கலாத்தியர் 5:24 போடுங்க. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப நீங்கள் நான் யாரா இருக்கிறோம்? அவர் அறையப்பட்டாருங்கிறத விசுவாசிக்கிறதுனால நீங்க யாரு சொல்ல நல்ல கவனி. நீங்க யார் சொல்ல? நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, என்னோட மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையப்படுவார்கள் அல்ல, அறைந்து இருக்கிறார்கள். அப்ப என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கு நீங்கள் நான் சிலுவையில் அறையப்பட்டவர்கள். அப்ப இதை நம்ம சரியா அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்களேன். அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:6 நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும். ஒரு காலத்துல மனிதன் பாவத்துக்கு ஊழியம் செஞ்சான். அப்படின்னா நியாயப்பிரமாணம் பாவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப பாவத்தை பத்தி சொன்னதுனால எனக்குள் பாவம் உயிர் கொண்டதுனால எல்லா மனுஷனும் பாவத்துக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தான். யாரும் அதுல இருந்து நியாயப்பிரமாணம் விடுதலையாக்க முடியாது. இப்ப பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு அப்படின்னா, ஏற்கனவே பாவத்துக்கு ஊழியம் செய்து கொண்டது நம்மளை இயேசு இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டா. சொல்லுங்க, இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி அப்படின்னு என்ன? பாவம் செய்யாதபடி பாவ சரீரம். சொல்லுங்க, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக என்னுடைய பழைய மனுஷன், சொல்லுங்க, என்னுடைய பழைய மனுஷி இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்ப நீங்கள் நானும் என்னுடைய பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத அறிகிற பொழுது இந்த அறிவு எனக்குள்ள வளர 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 இந்த அறையப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த பழைய மனிதன் நமக்குள்ள, அதை பவுல் சொல்றாரு, என்னுடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறான், புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிக்கப்படுகிறான். அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்களேன், எப்படி சொல்ற, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, துன்பம், பாடு, சிலுவை, கஷ்டம் இது வந்தா தான் நம்ம பரிசுத்தமா வாழ முடிய மாட்டாங்க நம்ம ஆளுங்க. அதெல்லாம் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் நம்மளை பூர்ணப்படுத்த. யார் சொன்னா துன்பம் உங்களை பூர்ணப்படுத்த அப்படின்னு சொல்லி, ஆல்ரெடி நீங்க யாருதான் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களே அப்படிங்கிற. அவ இயேசுவை எப்படி பிதா பார்க்கிறாரோ அப்படித்தான் நம்மளை பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு? அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால நீங்களும் சிலுவையில் அறையப்பட்டீங்க. அவர் உலகத்தின் பாவங்களை சிலுவையில் சுமந்ததுனால நீங்களும் பாவ இச்சைகளுக்கு என்ன பண்றீங்க? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்க. இங்கே சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, சொல்லுங்க, என்னுடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். இந்த அறிவு வர 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 வர
பாவம் அது கீழே போயிட்டே இருக்கு. புறம்பான மனிதன் அழிந்து கொண்டே இருப்பான், உள்ளான மனுஷன் நமக்குள்ள பூசாகிட்டே இருப்பான். அப்ப நீங்க யாரு அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்ட எதற்காக? பாவம், உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும். முன்ன யாரு? பாவ சரீரம், பழைய மனிதன் ஒளிந்து போகும் பொருட்டாக நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேங்கிற விசுவாசம். ஆண்டவரே, நாங்களும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறோம்னு நடக்காது. நான் அறையப்பட்டு இருக்கிறேங்கிறத விசுவாசிக்கிற பொழுது, அறிகிற பொழுது, அந்த அறிவு நமக்குள்ள வர வர வர, இதுக்கு தான் ரட்சிப்பு, இதுக்கு தான் அபிஷேகம். ஆவியானவர் வந்தா தான் அது வெளிச்சம்லாம் தெரியும். இப்ப பாவம் செய்யாத நான் சொல்றதுனால நீ பாவம் செய்யாம இருக்க முடியாது. தெரிஞ்சுக்கிறேன்னு இதை நீங்க உங்க மனைவிக்கு புத்தி சொல்றான்னு நம்ம தெரிஞ்சு நினைக்கிறீங்களா? 7 ஜென்மம் எடுத்தாலும் ஒருத்தி திரும்ப மாட்டான். யோசிச்சுங்க. உட்காந்துக்கிட்டு மனைவிக்கு குத்துறது, போதிக்கிறது, நீ போச்சு நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, என்னுடைய பழைய மனிதன், என்னுடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும்படி நான் என்னுடைய பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்கிற அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு படிக்கிற பிள்ளை கவனமா படிச்சு மேலும் மேலும் உயர்ந்து போறது மாதிரி, இது அறிய 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 என்னுடைய உங்களுடைய பழைய மனிதன் கீழே போயிட்டே இருப்பான். புது மனிதன், புது மனுஷியா நான் வாழ்ந்து கொண்டே இருப்பான். அப்ப இதைத்தான் சொல்றாரு, நீங்க சிலுவையில் அறையப்பட்ட அவரை என்று வேறொன்றை அறியாதிருக்க தீர்மானிக்கிறேன். கலாத்தியர் சொல்றாரு, அவர் பிரத்யட்சமாய் சிலுவையில் அறையப்பட்டவர் அவங்களுக்காய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். அப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால நானும் என்னுடைய பாவங்களுக்காக நான் தான் அறையப்படணும். ஆனா அவர் அறையப்பட்டாருங்கிறத நான் அறிந்து விசுவாசிக்கிறதுனால நான் யார் ஆகிறேன் அப்படின்னா, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு கூட நானும் அறையப்பட்டவனாக இருக்கிறேன். சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பழைய மனிதன் ஒளிந்து போகும் பொருட்டாக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி நான் என்னுடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். நமக்கு கிறிஸ்துவோடைய நான் அது உலகத்தின் மாம்ச இச்சைகளுக்கும் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த காரியத்தை அறிய 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 எனக்குள்ள பாவம் தன்னுடைய உயிரை, வலிமையை இழக்கும், ஜீவன் எனக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் செல்ஃபோனை பார்க்காதீங்க நான் சொல்லலாம், ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் அதை செய்யாதீங்கன்னு சொல்லி நான் வாய்கிளியே பேசலாம், பேசுறதுக்கு பஞ்சமே இல்லை. அதை செய்யாத இதை செய்யாதுன்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யார் தான் நடக்குவா? செய்ய முடியாது. அப்போ என்ன அறிவு வேணும்? என்ன? இயேசு எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டார், நானும் அறையப்பட்டிருக்கிறேன். என் பாவங்களுக்கும் அறையப்பட்டார், நானும் என்னுடைய பாவங்களுக்கு அதோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன். இந்த விசுவாசம், இந்த அறிந்து கொள்ளுதல் நமக்குள்ள வரணும். எப்படி சார்? இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். 14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் நான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு. எத்தனை சிலுவையில் மேன்பாடு என்ன இருக்கு அப்படின்னா சொல்றாரு, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்ப இங்க சொல்றாரு, நான் சிலுவை குறித்து மேல் பாராட்டினேன்னா, நான் அறையப்பட வேண்டிய இடத்துல அவர் அறைஞ்சிட்டாரு, நான் தண்டனை சுமக்க வேண்டிய பதில் அவர் சுமந்துட்டாரு. இப்ப அதனால நான் சிலுவை குறித்தே மேல் பாராட்டு. என்ன மேல் பாராட்டுவேன்? அவர் அறையப்பட்டார், நானும் அறையப்பட்டிருக்கிறேன். அவர் என் பாவங்களை சுமந்ததுனால நானும் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் என்ன செய்தேன்? அறையப்பட்ட மனிதனாகவே இருக்கிறேன். அப்படி சொல்றாரு, வேறொன்றை குறித்து மேன்பாராட்டாது இருப்பேன், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்ப அவள் தான் அறையப்பட்டிருக்க, நம்மளாம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நீங்களும் நானும் என்றைக்கு இயேசு எனக்காக சிலுவை அறையப்பட விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நீங்க யார் ஆயிட்டீங்க அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்டவர்களாக, உங்கள் பழைய மனிதர் ஒளிந்து போகும் பொருட்டாக, இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் வாழ்றதுக்காக நீங்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கீங்க. அப்ப அவர் என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டாரு, அதை விசுவாசிக்கிற எனக்கு எப்படி சொல்ல பாருங்களேன். நீங்க வாசிக்கிறேன் 1 ரோமர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வாருங்கள். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி. இப்ப நிருபங்கள்ல முதல்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுறது ரோமர்ல தான், அப்புறம் கலாத்தியர்ல பண்றாரு.
அப்புறம் எபிரேயர்ல இருக்கு. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆபகுக் 2:4 வாசிங்க. இதோ அகங்காரியா இருக்கிறானே, ஆபகுக் 2:4 பொதுமொழி போடுங்க. அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நல்லா கவனிங்க. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவன் ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாச நீதிமான் பிழைப்பான் இருக்குல்ல. அது எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா, இதை நம்பாதோர் உள்ளத்தில் நேர்மையற்றவராய் இருப்பர். எதை? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், நானும் அறையப்பட்டிருக்கிறேங்கிறத இந்த செய்தியை நம்பாம, ஆண்டவரே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறேன், நானும் பாவமுள்ள பாவத்தை ஜெயிக்க உதவி செய்யுங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் பாவத்தையும் ஜெயிக்க முடியாது, கழுதையும் ஜெயிக்க முடியாது. அப்போ நான் பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோடு அறையப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கை என்ன செய்ய நம்மளை நேர்மையாளவே சொல்லுது. இதை நம்பாதவர் உள்ளத்தில் நேர்மையற்றவராய் இருப்பர், நேர்மையுடையோ நம்பிக்கையினால் வாழ்வடைவர். அப்போ நான் விசுவாசிக்கிற பொழுது, நான் நம்புகிற பொழுது எனக்கு வாழ்வு உண்டாகுது. இதை நம்பாத பொழுது நான் நேர்மையற்றவனாகவே வாழ்வேன். அப்ப நீங்களாம் நேர்மை உள்ளவர்களா வாழணும், நல்ல மனுஷியா இருக்கணும் அப்படின்னா கடவுள் எனக்காய் செய்ததை நான் நம்புகிற பொழுது அந்த நம்பிக்கை என்னை வாழ வைக்கும். இப்ப நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வளர முயற்சி பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம், அதுக்காக உபவாசம் போடுங்க, அதுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, நான் மாறட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஏய், நீ மாறட்டும் ஜெபம் பண்ணி மாறவே முடியாது. அப்ப என்னைக்கு மாறுவீங்க? என்னைக்கு நல்ல மருமகளா இருப்பீங்க? நான் ஒரு நாள் நினைச்சுக்கிட்டே யோசிக்கிறேன், சின்ன நோட் பண்ணிக்கிட்டே வர்றேன். வேதத்தை விட்டுட்டு இல்லை, எல்லாம் வேதத்துக்கு உட்பட்டு தான். நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது யோசிக்கணும். நம்ம ஏன்னா கணவன் மனைவி, பெற்றோர்கள் பிள்ளைகள், மாமி மருமக, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு நிறையா இப்போ நவீன காலத்தில் வந்துட்டோமா. இப்போ நவீன காலத்தில் ஒரு காலத்தில் பழமொழி சொல்லுவோம் எங்கள் ஊரில், கார ஓலையை பார்த்து குருத்தோலை என்ன செய்யுமா? நீங்கள் நல்ல பிள்ளை, உங்களுக்கு தெரியவே தெரியாது பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மருமக்கமார்களுக்கு மாமியாரை பார்த்தா என்னமோ ஏளனமாக தெரியுற மாதிரி இருக்கு. நாளைக்கு நீங்கள் அந்த இடத்த வரப்போங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நான் எங்கள் வீட்டிலே பார்த்துருக்குறேன். அம்மாட்டே சொல்லுவேன், ஏம்மா அப்பத்தாவுக்கு இப்படிலாம் பண்ணுறிய, நாளைக்கு நீனு இப்படி தானே அப்படிங்கிறேன், என்னை அடிக்குங்க எங்கள் அம்மா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது நான் பார்த்துருக்குறேன். அப்போ நீங்கள் உங்கள் மாமியை பார்த்து சிரிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நாளைக்கு கட்டாயம் நீங்கள் அங்கே வந்துடுவீங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவன் செத்துருவான். இல்லாட்டா கடைசி வரைக்கும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு போய் கடைசி உங்களுக்கு 2 பயலுக்கு இருப்பாங்க, அவளுக்கு 2 பேர் வருவாங்க பாருங்க. அவங்க ஆளுக்கு இந்த பக்கம் முடி இந்த பக்கம் முடி உங்களை பிப்பான். அன்னைக்கு கர்த்தாவேன்னு அவர் காதை அடைச்சிக்கிடுவார். ஏன்னா எதை விதைக்கிறானோ, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எவரும் தப்ப முடியாது. அதனால் இப்போ நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறீங்க, இந்த செல்ஃபோன் மருமக்கமார்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கேயே பார்த்துக்கிட்டு பிள்ளைகிட்ட செல்ஃபோனை வச்சுட்டு விளாண்டுக்கிட்டு அவன் இது ஃபோட்டோ எடுக்கிறாங்களா? அந்த லைட்டு பட்டாலே உடம்பு கண்ணு கெட்டு போயிடும். மங்கூசுகளா அதை ஏற்கனவே குழந்தை பிறந்த போய் செல்ஃபோனை ஃபோட்டோ எடுத்துருக்கான், கண்ணு போச்சுங்க. நான் பிறந்த உடனே போய் ஃபோட்டோ எடுக்கிறேன், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் இருக்காது, நமக்கு சமயத்தை தெரிய மாட்டேங்குது. பிறந்த பிள்ளைய செல்ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எதுக்கு யார்கிட்ட காமிக்க போறிய? ஒன்று மாதிரி இருக்குது, இல்லைன்னா மனைவி மாதிரி இருக்குது, அப்படி தான் இருக்க போது. அதையும் கொஞ்சம் தள்ளி வச்சாலும் அப்படி வச்சுட்டு எடுப்பாங்க, லைட் போட்டு எடுப்பானுங்க. அந்த பிள்ளைக்கு லைட் போட்டு எடுத்ததுனால அந்த பிள்ளையோட கண் 2 போச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தான் இருக்கு. செல்ஃபோன் நம்மளுக்கே பெரிய ஆபத்து அது. அப்போ இதெல்லாம் நம்ம கவனமாக பார்த்து வாழ்க்கையில் மாறணும் அப்படின்னு நீங்கள் மாற முடியாது. ஏன்னா பின்னாடி அப்பம் பூத்தி அப்படியே நிற்கும். அவள் எப்போ மாறும் அப்படின்னா, என்னுடைய பழைய மனிதன் இயேசுவோடு சொல்ல எல்லாரும், என்னுடைய பழைய மனிதன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். இதோட விட்டுட்டு போயிடக்கூடாது. இவன் செத்தா தான் உங்களுக்குள்ள புது மனுஷன் வெளியே வருவான். புது மனுஷன் வெளியே வரும் பொழுது தான் நீங்கள் தேவகுமாரர்களா தேவபுத்திரர்களா இந்த பூமியில் ஆள முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண வாழ்க்கை வாழலாம், ஆளுகிற இடத்துக்கு வர முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? என்னுடைய பழைய மனிதன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கான். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். இன்னும் சொல்ல பாருங்க, நான் அவரோடு ஒரு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், ஆயுள் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, நான் இப்போ பிழைத்திருக்கிறதோ தேவனுடைய குமாரனை பற்றிய, தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பற்றிய விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார்.
அப்போ எதனால நம்ம பிழைக்கிறோம் அப்படின்னா, இயேசு எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டதை நான் விசுவாசிக்க, அந்த விசுவாசத்தில் நான் வாழ்கிறேன் அப்படியா. அப்போ என் வாழ்க்கை என்னுடைய பலத்தில் இல்லை, என்னுடைய வருமானத்தில் அல்ல, என்னுடைய உழைப்பில் அல்ல, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை அதில் அல்ல. எதில் பிழைக்கிறேன்? இவர் அறையப்பட்டதுனால வர்ற ஆசீர்வாதத்தில் நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் பிழைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்துடணும். அப்போ இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் எப்போ வேணாலும் வெடிக்கு பாருங்க. நிறைய பேருக்கு அந்த காரியம் தெரியல. அப்போ இந்த வார்த்தையில் வாழ்கிற மனுஷன் எப்படி சொல்கிறாருங்க, புல் உலரும் பூ உதிரும், கர்த்தருடைய வசனம் நிலைத்திருக்கும். வார்த்தையில் நீங்கள் விசுவாசித்து வாழ்ந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் கீழே போக மாட்டீங்க, இருக்க மேலே வந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்போ ஒன்றை நீங்கள் சரியாக அறிஞ்சுக்கிறேன்னு, இயேசு எனக்காய் சிலுவையிலையும் அறையப்பட்டார், நான் அறையப்பட்டிருக்கிறேன். அப்போ இங்கே சொல்கிறாரு 17 வாசிங்க, விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நல்லா கவனிங்க, விசுவாசத்தினாலே நீதிமான். ரோமர் 1:17 போடுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவன். சொல்லுங்க, விசுவாசத்தினால் உண்டாகும். சொல்ல விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. நல்லா விசுவாசத்தினால் உண்டாகும். எல்லாம் சொல்ல, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறாரு, அந்த விசுவாசத்தை தேவ நீதியா என்றார். இப்ப விசுவாசத்தினால நம்ம யாரா மாறுறோம் அப்படின்னா, தேவ நீதிக்கு சொந்தக்காரர்களா மாறுறோம், தேவ நீதியை உடையவர்களா மாறுறோம். சரி, விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்ப எனக்குள்ள உங்களுக்குள்ள விசுவாசம் துவங்கிட்டா. சொல்லுங்க, விசுவாசத்தை துவங்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி உங்களுக்குள்ள எனக்குள்ள விசுவாசத்தை துவங்கிட்டார். சரி, விசுவாசம் துவங்கின ஆண்டவர் அந்த விசுவாசத்தில் நான் வளருவதற்கு, பெருகுவதற்கு சொல்றாரு, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால. என்ன சுவிசேஷம்? உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார் என்ற அந்த நற்செய்தியை சுவிசேஷத்தினால் கேட்க சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படும். எதுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது? விசுவாசத்திற்கென்று வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப எதை கேட்டா உங்களுக்கு விசுவாசம் வரும் அப்படின்னா, இயேசு எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிரோடு இருந்தார், அதனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன நிருபங்கள் போதிக்கிறது. அதை கேட்க 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 எனக்குள்ள என்ன பெருக ஆரம்பிக்கிறது? விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. எனக்குள்ள விசுவாசம் துவங்கிட்டாரு, அந்த விசுவாசத்திற்கென்று சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப நீங்க விசுவாசித்தா தான் தேவன் நீதி ஆண்டுவாரு. தேவன் நீதி ஆண்டும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். இப்ப நம்ம நினைக்கிறோம்னா, கடன் மாறுறதுக்கு ஜெபம் பண்ணு, ஏன்னா கடன் அடைபடுறதுக்கு ஜெபம் பண்ணு, வீட்டை கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணு, அப்படிலாம் நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா ஒத்த வீட்டை கட்டிக்கிட்டு காலமுறை கடன் அடைச்சிக்கிட்டு லோன் அடைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது வர்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது எப்படி நடக்கும்? நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். இந்த சினிமாக்காரங்களாம் எவ்வளோ கோடி வச்சுருக்கிறாங்க, எப்போ நம்ம மக்கள்லாம் இந்த கோடியில் அடைவாங்க அப்படின்னா, இப்போ நாமெல்லாம் இந்த வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேங்கிற காரியங்களை அறிந்து தேவ குமாரர்களா எப்படி காணா ஒரு கல்யாணத்தில் வந்து 2 தண்ணியை திராட்சரசமாக மாற்றினாரோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, நான் வந்துட்டேன் அப்படின்னா, அந்த கோடிகள்லாம் நமக்கு லேசான காரியம். இந்த எஃப்சிஆர் கொய்யாரு கீயாரை கட்டலாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கான அதிகாரத்தை, அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேலே என் மேலே வச்சிருக்கிறார். இதை நம்ம கண்டுகள் காணாதனால தான் தொடரடிக்கையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்ப இங்க சொல்றாரு, அப்ப சிலுவையில் இப்ப எப்படி சொல்ல பாருங்க, விசுவாசத்தினால தேவநீதி விசுவாசத்திற்கென்று சுவிசேஷத்தினாலே. அப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த பதம் சொல்றாரு, அவன் சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அப்ப சிலுவையை கேட்க 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 உங்களுக்குள்ள என்ன உண்டாகுது? தேவ பலன் உண்டாகுது. தேவ பலன் என்ன? வல்லமை உண்டாகிறது. வல்லமை உண்டாகும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு இருக்க பழைய மனுஷனை இந்த புதிய மனிதன் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை நான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை நீதிக்கு சுதந்திரவாளியாக நாம் மாற்றப்படுகிறோம். அப்போ நல்லா கவனிச்சுக்கிறேனே, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, அந்த விசுவாசத்திற்கு சுவிசேஷத்தினாலே. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையை தம்முடைய நீதியை நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த விசுவாசத்துக்கு சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படு. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை கேட்க 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 எனக்குள்ள விசுவாசம் பெருகுது. விசுவாசம் பெருகும் பொழுது அவர் எனக்கு சிறுவையில் சம்பாதித்து கொடுத்த அந்த நீதிக்கு சுதந்திரவாளியாய் நான் மாறுகிறேன். என்னுடைய பழைய மனிதன் நாளுக்கு நாள் கீழே போகிறான், புது மனிதன் பெருகிட்டே இருக்கிறான்.
நீங்கள் ஒரு நாளும் நான் சொல்கிறேன் என்னை மாற்றுங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நான் சொல்லி சொல்லி இந்த சைடில் முடியெல்லாம் உறுதி வச்சு இப்படியே எச்சிலாம் பெட்டில் ஓடும், மாற்றுங்க ஆண்டவர், என்னை மாற்றுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒரு நாள் மாறினதில்லை. மாறவே ஆசைப்படுறேன், பாட்டை படித்து பார்த்தேன், ஒன்று நடக்கலை. மாறவே முடியாது, புத்தி மாறவே மாறாது. உள்ள பேய் இன்னும் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, என்னை ஒருவர் மாற்றி இருக்கிறார், நான் மாற்றப்பட்டிருக்கேன், என்னுடைய பழைய மன சிலுவையில் அறைந்துபட்டிருக்காங்கிற இந்த அறிவு எனக்குள்ளே வரும் பொழுது பழைய சுவாபங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போக நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நல்லா நீங்கள் முதல்ல அனுபவிக்கணும். இயேசுவே என் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது உங்களோட பல்லுலாம் வெளியே தெரியணும், இருதயம் களி கூறணும். என்ன எப்போ அப்படியே வந்துட்டு இயேசுவே என் ஆண்டவரை அப்படி போகக்கூடாது. ஏன்னா இயேசுங்கிற அந்த நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம், நிறைவு, இதெல்லாம் எப்போ வரும்? இதை அறிகிற பொழுது தான் வரும். இதை அறியாமல் போயிட்டு சும்மா போயிட்டு அங்கே போய் ஜெபம் பண்ணுறது, இங்கே போய் ஜெபம் பண்ணுறது. எவரா வீட்டுக்கு போகிறேன், வாங்க பிரதர் உள்ளே வந்துட்டு போங்க, பேயை கொண்டாந்து உள்ளே விட்டுட்டு அவன் போயிடுவான். ஓ லார்ட், ஓ லார்ட், ஆண்டவரே சிலுவை சுமக்க பலன்தார். எதுக்கு? வைக்கிற வீட்டுக்காரரே பெரிய சிலுவையாக உட்காந்துருக்கான், இவங்க சிலுவை சுமக்க பலன்தார் அப்படின்னு. ஏய் என்ன அது? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு இதெல்லாம் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே வறுமை தரித்திரத்தை தாண்டம் ஆடுறோம். அஞ்சு போய் ஆசீர்வாதம் பெரிதல்ல, இன்றைக்கி ஆசீர்வாதத்தை பற்றியே பேசுகிறாங்க. ஏய் ஒன்று புரிஞ்சுங்க, ஆசீர்வாதங்கிறது தேவன் நம்ம கொடுக்குற ஒரு மாபெரும் கொடை, ஒரு கிஃப்ட். அது அதுக்குள்ளே தான் சகலம் இருக்குது. பாருங்கள், அந்த இந்த நைட் நான் கவுடாம பேசிக்கிட்டு இந்த ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னா, இந்த யோசேப்புங்கிற மேலே, ஆபிரகாம் மேலே இந்த ஆசீர்வாதம் இருந்ததுனால எவனுக்குமே தெரியாது. எல்லாம் நினச்சிட்டு இருக்கான் இவன் அடிமையாக போயிட்டான், அப்போ நினச்சிக்கிட்டு இருக்கான் செத்து போயிட்டான் அப்படின்னு. ஆனால் இந்த ஆசீர்வாதம் பற்றியில் அது சாகலை, அது உன்னை கொண்டு போகிற இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போயிட்டே. யாரோ சொல்ல முடியுமா? ஆசீர்வாதம் என்ன, உயர்வு எங்கே, சிறைச்சாலை எங்கே, அடிமை எங்கே? யோசிச்சு பாருங்க. இதில் பெரிய ஒரு இது என்ன தெரியுமா? கவுடா எனக்கு சொல்லிட்டு காலையில் நைட்டு பேசிக்கிட்டு சொல்கிறாரு அந்த இதில் ஒரு வார்த்தை. இப்போ போத்திபார் வீட்டுக்கு அடிமையாக போகிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே எங்கே இருக்கு? அவங்க யாருன்னா தேவனை அறியாதவன், தேவனுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ கடவுள் பாருங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் யோசேப்பு மேலே இருந்ததுனால தான் இப்போ அவனை எங்கே பாருங்க, எல்லாரும் எங்கே ஒன்றும் அடிமையாக இருக்கும், வேலை தான் செய்யணும், வெளியில் போய் வேலை செய்யணும், அவனுடைய எல்லைகளுக்குள்ள அவனுடைய இதுக்குள்ள வேலை செய்யணும். ஆனால் யோசேப்பை எங்கே கூட்டு போகிறான்? கடவுள் எப்படி இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்கே அவனை கொண்டு போகுது அப்படின்னா, போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போகிறான். எந்த அடிமையும் ஒரு எகிப்தியம் போய் எவன் வீட்டில் வச்ச முடியாது. ஒரு இஸ்ரவேல், ஒரு யூதன் இஸ்ரவேல் எகிப்தி வீட்டில் போக முடியாது. அவனுக்கு எகிப்தியர்களுக்கு இவங்க அருவருப்பானவர்கள். அப்போ அங்கே கொண்டு போக மாட்டான். அந்த ஆசீர்வாதம் இருக்கிறனால அடிமையாக போய் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போக வேண்டியவன் எங்கே போகிறான் அப்படின்னா அரண்மனைக்கு போகிறான். அப்போ அரண்மனைக்கு போய் அவன் செய்கிறத இவன் பார்க்குறான். ஏய் இவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்காரன் கட்டுட்டு அவன் இவனை உயர்த்துறான். யோசிச்சு பாருங்க. அப்போ இது எல்லாம் கடவுளுடைய இது ஆசீர்வாதம். எவனா புத்தி கெட்டவன் பல்லு போனவன் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அது சொல்கிறேன், எனக்கு அப்படி கோபமாக வருது. ஆசீர்வாதத்துக்காக நம்ம வந்தோம், அப்போ எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? இந்த பூமியில் நம்ம வாழணுமே. நான் சொல்கிறேன், பேயை ஓட்டேன் நோயை போக்கினேன், அவனுக்கு பூரா நரகம் நிச்சயமாக இருக்குது. என்ன இது பேயும் நோயும் போக்குறது பெருசு இல்லை. இந்த பூமியில் நோயே இல்லாமல் வாழ்க்கை வாழணும். பேய்க்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. ஆமை நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து கடவுளுடைய மகிமையை நம்ம பெற்று வாழனது பூமியில். ஒருத்தர் பார்க்கும் பொழுது சிஸ்டர் பிரதர் எப்படி இருக்கீங்க அந்த சந்தோஷத்துக்குள்ள வரும் பொழுது, சில பேரை பார்க்கும் பொழுது மூஞ்சி இப்படி போகும். அதெல்லாம் தாண்டணும். எப்போ தாண்டுவீங்க நீங்கள்? நீங்கள் பாருங்களேன், இப்போ எந்திரிச்சு போகும் பொழுது அதே அக்கா சுக்கா உடது போவீங்க ஒழிய பக்கத்தில் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, இங்கே புதுசாக இருக்குது, இப்போ தான் இப்படி கேட்குறீங்களா பாருங்களா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த நல்ல நிருபங்களை வாசிங்க. ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதினால், அடக்கம் பண்ணப்பட்டதினால், உயிரோடு எழுந்ததினால் எனக்கு என்னங்கிறத அறிந்து கொள்ளுங்க. அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால நமக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று, நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்டோம். எதுக்கு? பாவத்துக்கு ஊழியம் செய்யாத பழைய மனிதன் ஒளிந்து போவதற்காக அறையப்பட்டிருக்கிறோம். ஆல்ரெடி பழைய மனுஷன் என்னன்னா ஒளிஞ்சு போயிட்டான். இந்த விசுவாசம் எனக்குள்ளே வளரும் பொழுது பழைய மனுஷன் கீழே போவான், புதிய மனிதன் புதிய மனுஷி எனக்குள்ளே வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஆண்டவரே என்னை மாற்றும், இன்றைக்கே மாற்றும். இன்றைக்கு வந்திருக்க உங்களை
கர்த்தர் வேறு மனுஷனா மாசியை மாற்ற போகிற எங்கே அவள் என்னைக்கு இயேசு ஏற்று அன்னைக்கே மாறிட்டாங்க, அறிவு இல்லை. அதனால தான் சவுலை அதை கதையை வச்சுக்கிட்டு நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நானும் கேட்டேன், ஆண்டவரே இந்த 3 நாள் என்னை மாற்றிடுங்க அப்படின்னு. 3 நாள் முடிஞ்ச உடனே பெரிய பேய் தான் வந்து நின்றுச்சு எனக்கு. அதனால் நீங்கள் மாறவே முடியாது. வேறு இருதயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்துட்டாரு. கல்லான இருதயத்தை எடுத்து நவமான இருதயத்தை நமக்கு கொடுத்து புதிதான ஆவி அருளி விட்டார். என்னைக்கு இயேசு நீ ஏற்றுக்கொண்டீங்களோ கல்லான இருதயம் என்னை விட்டு வெளியே போயிடுச்சு, புதிதான இருதயம் எனக்கு வந்துருச்சு, புதிய ஆவி எனக்குள்ள வந்துருச்சு. இந்த அறிவு நமக்கு வரணும். இதெல்லாம் எப்படி வந்தது? சிலுவையினால் எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள். அப்ப நான் அதை அறிகிற பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க முடியும். அப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நீங்களும் அறையப்பட்டீங்க. என்னுடைய பாவங்களுக்கு அவர் அறையப்பட்டனால நானும் என்னுடைய பழைய மனிதர் ஒளிந்து போக முறைட்டு அவரோட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். பழைய பாவ மனுஷன் ஊழியம் செய்யாதபடி என்னுடைய பழைய மனுஷன் அவரோட சிலுவை அறையப்பட்டிருக்கிறார். இந்த விசுவாசம் எனக்குள்ள பெருகும் பொழுது நான் பழைய மனுஷனா இருக்க மாட்டேன், புதிய மனிதனா வருவேன். நான் தேவகுமாரனுடைய சாயலா மாறிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் அவரை போலவே எழும்பி நிற்பேன். அன்றைக்கு என்னுடைய கரம் சமுத்திரத்து மேலும் என்னுடைய வலது கரம் ஆறுகள் மேலும் ஆளுகை செய்கிற இடத்துக்கு நீங்க வருவீங்க. ஆமே, அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகள் வந்து என்னைக்கு ஆள போறோம் அப்படின்னா, என்னைக்கு இதெல்லாம் நீங்க அறிந்து விசுவாசிக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் ஆளுவீர்கள். இந்த சுவிசேஷம் தான் ஐரோப்பா நாடு முழு ஏற்றுக்கொண்டா அன்னைக்கு ஆண்டுகிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எவன்கிட்ட கொடுத்து நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆள வேண்டியது யார்? நம்ம தான். நீங்கள் நான் ஆளாம பரலோகம் போய் ஆளான்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவோம். தெரியல எனக்கு. அப்ப நான் ஏதோ பேயத்துல நோயை போக்கினேன் அப்படிங்கிற வாழ்க்கையோட முடிச்சிடக்கூடாது. நாம இந்த பூமியில எல்லாரும் செல்வ செழிப்பா மகிழ்ச்சியா சந்தோஷமா நீங்க வாழணும், நீங்க ஆளணும். எதை ஆளணும்? எதெல்லாம் உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்துச்சோ அதையெல்லாம் நீங்க ஆண்டு வெற்றியாய் வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டோம். அப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்டாங்கிறத நீங்க அறிய 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 அந்த சுவிசேஷம் எனக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணு. அந்த விசுவாசம் எனக்குள்ள பெரிய தேவ வல்லமையை வெளிப்பட பண்ணு. தேவ வல்லமை எனக்குள்ள வெளிப்படும் பொழுது என் வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். அப்ப இதுக்காகவே நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னும் சிலுவை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை வெளிப்பாட்டு எங்களுக்கு தாங்க ஆண்டவர். பவுல் சொல்றார், நான் எதை குறித்து மேலும் வர மாட்டேன், சிலுவை குறித்து மேலும் வர. அப்படின்னா சிலுவையினால் எனக்கு சகலம் உண்டாக இருக்கிறது அப்படிங்கிற விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப நீங்கள் நான் இங்கே வந்துடணும் ஒழிய அங்கே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கூட. கடை நாட்டில் ஒரு சின்ன செய்தி போட்டேன், அதில் மேலே போட்ட யூடியூப்ல, ஏன் பெண்கள் கொலுசு போடக்கூடாது அப்படின்னு. ஏன் பெண்கள் கொலுசு போடக்கூடாது? எங்கே இருக்கு? ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா அங்கே காலில் சிலம்போலுக்கு திரு சியோனுக்கு மாரத்தியே உன் தலையை மொட்டை அடிப்பார் அப்படின்னு இருக்கு. அப்போ கொலுசு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் கொலுசு போடக்கூடாது, அது ஆண்டவருக்கு பிடிக்காது. சலக்குன்னு வரும் பொழுது திரும்பி பார்ப்பான், திரும்பி தான் பார்ப்பான். பார்க்கக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ கண்ணை மூடிக்கிட்டே போனீங்கன்னா எவனே முட்டிடுவீங்க நீங்கள். அப்போ கொலுசு போட்டால் அப்படித்தான் இருக்கும். அப்போ அதனால் அவங்க என்ன நடந்துச்சு அதுவே சொல்றாரு. பின்னாடி 5ஆம் அதிகாரத்துக்கு வந்து இவர் வாயை அவர் தொடும் பொழுது ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்படிங்கிறார் அவர். அப்போ 1-2 பேசுனதெல்லாம் பாதி கோபத்தில் பேசுனது எல்லாம் கடவுள் விட்டு போயிட்டு எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு தெரியலோ அப்படின்னு சத்தம் போட்டார் ஏசையா. அதை தூக்கி இங்கே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளை அவங்க அப்படி பார்க்க மாட்டார், நம்மளை இங்கே தான் பார்க்குறாரு. நீங்கள் கொலுசு போட்டாலும் சரி, உடம்பூர நகையை போட்டாலும் சரி, உங்களை எப்படி தான் பார்க்குறாரு? கிறிஸ்துக்குள்ளே பார்க்கும் பொழுது அவரை போல தான் நம்மளை பார்க்குறாரு ஒழிய நம்மளையெல்லாம் தனி ஒரு ஆளை பார்க்கறது கிடையாது. தனி ஒரு ஆளை பார்த்துருப்பார் அப்படின்னா நம்மளால் நிற்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்மளாம் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் புது படைப்பு, கிறிஸ்துவுக்குள்ளே நான் வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே நான் அசைக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். பிதா கிறிஸ்துவுக்குள்ளே என்னை பார்க்குறாரு. அப்போ இவர் எப்படி பார்க்குறாரோ அப்படி தான் என்னை பார்க்குறாரு. நீங்கள் கொலுசு போட்டாலும் சரி, நகை போட்டாலும் சரி, பூ அள்ளி தண்ணியில் வச்சாலும் சரி, அல்லது பூ அள்ளி முன்னாடி போட்டு மூடிக்கிட்டு இருந்தாலும் சரி, அதை பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சரியாக அறிந்து நம்ம மன எண்ணங்கள்லாம் மாறணும். மனம் திரும்பல என்ன அப்படின்னு நினைக்கிறிய? பாவத்தை விட்டு திரும்பு. என்னடா அவன் தகப்பனதாகி நல்ல பிள்ளைய உட்காந்துக்கிட்டு இருக்கான், சொல்கிறதெல்லாம் கேட்குறான், பாவத்தை விட்டு திரும்புங்கிறான். அவனை போய் மனம் திரும்பின என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை செய்கிற பார்க்காம கடவுள் ராஜ்யத்தை பக்கம் என்ன செய்ய பாடுறான். இதில் மனதை செலுத்தாமல் இதில் செலுத்த அப்படிங்கிற. இது என்ன? உன்னுடைய முயற்சியில் வாழுகிற வாழ்க்கை, உன் கல்வி, உன் தரம், உன் வருமானம், இதில் வாழ்கிற வாழ்க்கை. இதில் வாழாமல் மனசுத்துக்கு இங்கே வையே, சிலுவையில் வையே. இதான் மனம் திரும்ப பாரு. நல்ல பயலாக இருப்பான். எங்கள் இப்போ ரெட்டில் கண்ணை எடுத்துங்க, அவர் அடுத்த பொண்ணை ஏறிடத்தே பார்க்க மாட்டார். தாய் தகப்பனை கணம் பண்ணுறாரு, பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் பாவத்தை விட்டு திரும்பு. அவருக்கு அப்போ நான் என்னடா பாவம் செஞ்சேன்,
என் முண்டாட்டிக்கு நல்ல புருஷனாக இருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கேன், பாவத்தை விட்டு திரும்பு அப்படின்பா. நம்மளால சுவிசேஷம் சொல்கிறான், பாவத்தை விட்டு திரும்பு, அக்கிரமத்தை விட்டு திரும்பு. அவர் எங்கே செஞ்சார் பாவம்? புழுத்தோட்டத்துலேருந்து அவராட்டில் வந்துட்டு போயிட்டு நல்ல பிள்ளையாக இருக்கிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மனம் திரும்பல என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் மேலே என்னுடைய மனதை செலுத்தாதபடி இயேசு கிறிஸ்து மேலே சிலுவையில் அறையப்பட்ட அவர் மேலே, அவர் தான் எனக்கு. இதில் இந்த உலகம், இந்த சுவிசேஷம் எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வச்சு இந்த மனதை செலுத்து அப்படிங்கிறார். அதான் மனம் திரும்புது. பாவத்தை விட்டு திரும்பு, குடியை விட்டு திரும்பு. நீங்கள் நினச்சிடக்கூடாது அந்த சாரா கடைக்கெல்லாம் போயிட்டு பிரசவம் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் மடத்தனமான காரியம். அவனே ஏற்கனவே ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட பெப்ப வேண்டாம். இது உடனே எடுத்துடணும். ஐயோ, அப்போ என்ன சொல்றீங்க? நானும் போய் டாஸ்மாக் கடை நிற்க சொல்றீங்களோ? எனக்கு என்ன படிப்பிடுவா? போதகர் வைராக்கியத்தை பாருங்க, மண்ணாங்கட்டி வைராக்கியம். செய்ய வேண்டியது ஒழுங்காக செய்ய விட்டு சாராய கட்டிட்டு போய் நின்றுக்கிட்டு, ஆமாம்மா ரத்தம் போல தெரியும். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ரத்தம் போல தெரியும், அவன் பாட்டை போட்டுட்டு தான் இருப்பான். அப்போ அப்படி செய்கிறதில்ல. ஊழியங்கிறது சரியாக புரிஞ்சுக்கிறோன்னு, என்ன ஏசு நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டாரியா உன்னை வாழ வைப்பதற்காக. மன திருமணம் என்ன? மனசு இதில் செலுத்தாமல் அவர் மேலே மனசு வை, அவர் மேலே கண்களை பதிய வைங்க. நம்மளோட வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பார்ப்போம். தொடர்ந்து இந்த வாரத்தில் நாட்களில் சிலுவை நான் ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணேன். இந்த வாரத்தில் ஆண்டவர் லேட்டாக பேசினார். இன்னும் இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. அவ்வளோ இவ்வளோ தூரம் சொல்கிறார் அப்படின்னா சாதாரணமாக கிடையாது. அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு என்ன. அது அப்போ இதில் என்னமோ பெருசாக வச்சுருக்கிறாரு. ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சிலுவையை பற்றி தியானிப்போம். எல்லாம் ஆமாம், 60 வயசுலாம் 40,000, 80 60,000 எல்லாம் அப்படின்னு சரி ஜிகுன்னு கம்பியை பிடிக்காம படிக்கட்டில் டங்குன்னு ஓடணும். புரியுதா? என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேறிய? உங்களுக்கு லட்சுமணன் சொன்னால் தான் கேட்பிய, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன். மண்டையில் ஏறாத. அப்போ நீ புரிஞ்சுக்கிறேன்னு என்ன எதுக்காக அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும் நின்று. கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட், ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பழைய மனிதன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழுகிறான். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பழைய மனிதன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழுகிறான். நான் பாவத்தை ஊழியம் செய்யாதபடி என்னுடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தீர். அதை விசுவாசிக்கிற எங்களையும் உலகத்தின் ஆசைகள் சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் நீர் பார்க்கிறீர், எங்களை அப்படி நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். சிலுவைப்பட்ட இந்த உபதேசம் ரட்சிக்கப்படுற எங்களுக்கு தேவ பலனாய் தேவ வல்லமையாய் இருக்கிறதுக்காக நன்றி. அந்த வல்லமை எங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக, எல்லா கட்டுகளும் உடைபடுவதாக, ஆவியிலே ஆத்மாவிலே ஜனங்கள் தெய்வீக விடுதலையும் சுகத்தையும் அனுபவிப்பார்களாக என்று சொன்னாங்க. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்க எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் கண்கள் பிரகாசம் அடையட்டும், உடைய நாமம் மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு இரக்கம் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் ஆவியானவரிடத்தில் சமாதான சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் பிரகாசம் கிருபையா இருக்கடவர். கர்த்தர் தமிழை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஆமென் ஆசீர்வதிப்பார். God bless you. ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தர் நல்லவர்.